श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 721வது நாமம் மத அபிமான வர்ஜிதாய நமக. கர்வத்தையும் பற்றையும் விலக்கியவருக்கு நமஸ்காரம். நாமும் இவ்விரண்டையும் விலக்க வேண்டும் என்பது உட்கிடை. 722வது நாமம் மதுபான புருஷா ஆசக்திம் திவ்ய சக்தியா வியபோகாய நமக. மது அருந்தும் மோகத்திற்கு பக்தன் அடிமையானதை தம்முடைய தெய்வீக சக்தியினால் விரட்டி அடித்தவருக்கு நமஸ்காரம். இது ஒரு மாபெரும் அனுக்கிரகம். எத்தனையோ நற்குணங்கள் இருந்தும் மது அரக்கனின் பிடியில் மாட்டிக்கொண்டு வாழ்வையே நாசமாக்கிக் கொள்ளும் மனிதர்கள்தாம் எத்தனை எத்தனை. 723வது நாமம் மசூத்யாம் துளசி பூஜாம் அக்னிஹோத்ரம் ச சாசகாய நமக. மசூதியில் துளசி பூஜையும் அக்னிஹோத்ரமும் செய்ய பணித்தவருக்கு நமஸ்காரம். 724வது நாமம் மகா வாக்கிய சுதா மக்னாய நமக. மகா வாக்கியம் என்னும் அமிர்தத்தில் மூழ்கியவருக்கு நமஸ்காரம். ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு. அது அந்த வேதத்தின் அச்சாணி வாசகம் எனச் சொல்லலாம். அகம் பிரம்மாஸ்மி என்பது யஜூர் வேத மகா வாக்கியம். நான் முழு முதற் பொருளாக இருக்கிறேன் என்பது பொருள். இருப்பது ஒன்றே, இரண்டாவதாக ஏதும் இல்லை, அதுவே நான் என்பது அத்வைத நிலையின் உச்சமாகும். 725வது நாமம் மகாபாகவதாய நமக. பகவானையே நம்பியவர்களில் அடியவர்களில் சிறந்தவருக்கு நமஸ்காரம். பகவானை பற்றியே சதா சிந்தித்தும் பகவானின் பெருமைகளை கேட்டு மகிழ்ந்தும் பகவானின் திவ்ய நாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டும் வாழ்க்கை நடத்துபவர் பாகவதர் என பெயர் பெறுவார். அவரை அடியவர், தாசர் என்றும் அழைக்கலாம். நான் அல்லாவின் மிக பணிவான அடிமை என்று அடிக்கடி கூறுவார் பாபா. 726வது நாமம் மகானுபவ தேஜஸ்வினே நமக. மகானுபவத்தால் ஒளிவட்டம் வீசியவருக்கு நமஸ்காரம். சாதாரண நுகர்ச்சி, பட்டறிவு ஆகியன அனுபவம் என்னும் சொல்லால் விளங்கும். தன்னுள் இறைவனை காணும் அனுபவம் மகானுபவம் எனப்படும். 727வது நாமம் மகா யோகேஸ்வராய நமக. மாபெரும் யோகேஸ்வரருக்கு நமஸ்காரம். யோகிகளில் தலை சிறந்தவர் எனவும் பொருள் கொள்ளலாம். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. 728வது நாமம் மகாபய பரித்ராத்ரே நமக. பக்தர்களை மரண பயத்திலிருந்து முழுமையாக காப்பவருக்கு நமஸ்காரம். சம்சார வாழ்க்கை பயங்கள் நிரம்பியது. அதன் முடிவான சாவு மிகப்பெரிய பயம். பாபாவின் பக்தர்களுக்கு பயம் என்பதே இல்லை. உலகிற்கு புகலிடமே, உன்னைத் தவிர மற்ற தேவர்களும் தேவதைகளும் கைகளால் அபயத்தையும் வரத்தையும் அளிப்பதாக காட்டுகிறார்கள். நீ ஒருத்தி மட்டும் வரத்தையும் அபயத்தையும் அபிநயத்தால் பிரகடனம் செய்பவள் இல்லை. ஏனென்றால் பயத்திலிருந்து காப்பாற்றவும் வேண்டியதற்கு அதிகமாகவே அளிப்பதற்கும் கூட உன்னுடைய திருவடிகளே திறமை உடையவை என்றோ. சௌந்தர்யலகரி தோத்திரம் 4 பொடிப்புரை பூஜ்யஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர். நீ கையால் செய்வதை அவன் காலால் செய்துவிட்டு போய்விடுவான் என்பது கிராமிய பேச்சு வழக்கு. சர்வோத்கர்ஷம் எல்லாவற்றுக்கும் மேலான நிலை என வர்ணிக்கப்படுகிறது. பாதங்களே வரங்களும் அபயமும் கொடுக்கக்கூடிய நிபுணர்கள். வரங்களை விரும்பியதற்கும் மேலாக தர இடமுண்டு. ஆனால் பயம் போக வேண்டுமென்று குறிப்பிட்டு கேட்டால் அபயம்தான் தர முடியும். அதற்கு மேல் ஒன்று தருவதற்கு இல்லை.
மாயவரம் அம்பாளுக்கு அபயாம்பாள் என்று திருநாமம். அபயாம்பாள் என்பது அதன் திரிபு. அபயம் என்பது கொடுத்து வாங்கிக் கொள்ளும் சரக்கு அன்று. அத்வைத சித்திக்கு மற்றொரு பெயர் அபயம். இருப்பது ஒன்றே என்றால் எதனிடமிருந்து பயம் வர முடியும்? துவைத உலகில்தான் பயத்திற்கு இடமுண்டு. விரிவுரை மகா பெரியவாளின் சௌந்தர்ய லஹரி உபன்யாசத்திலிருந்து சில துளிகள். 729வது நாமம். மகாத்மனே நமக. மகாத்மாவுக்கு நமஸ்காரம். உயர்ந்த ஆத்மா, தலை சிறந்த சான்றோன் என்பது பொருள். தேசபிதா மகாத்மா காந்தி, நான் ஒரு அல்பாத்மா, எனக்கு மகாத்மா என்று பட்டம் சூட்டுகிறீர்களே, இது எப்படி நியாயமாகும் என்று கேட்டாராம். மகாத்மாக்களால் தான் இவ்வாறு பட்டங்களை நகையாட முடியும். 730வது நாமம். மகாபலாய நமக. பெரும் பலம் பொருந்தியவருக்கு நமஸ்காரம். இந்நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகசிரநாமாவளியிலும் உண்டு. பலம் உள்ளவர்கள் ஹனுமாரைப் போல் பலத்தை ஆள வேண்டும். பலத்தின் மேன்மை அதை உபயோகிக்கும் முறையில் மறைந்திருக்கிறது. பலத்தில் பல வகை உண்டு. தேக பலம், மனோபலம், தபோபலம், பணபலம், செல்வாக்கு பலம், ஆள் பலம், புத்தி பலம், பதவி பலம், அரசு பலம், இன்னும் எத்தனையோ பலங்கள். அத்தனை பலங்களையும் சுயநலத்திற்காக அன்றி லோகக்ஷேமத்திற்காக பயன்படுத்துவதே இறைவனை திருப்திப்படுத்தும். நம்முடைய பலமும் பெருகும். 731வது நாமம். மாதவராய தேஷ்பாண்டே சக்யுஹு சாகாய கிருதே நமக. மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற தோழருக்கு ஒத்தாசையாக ஆபத்துக்கால உதவிகள் செய்தவருக்கு நமஸ்காரம். மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற பக்தர் ஷிரடிவாசி. பாபாவுடன் ஆரம்ப காலத்திலிருந்தே அணுக்கத் தொண்டராக இருந்தவர். பாபா இவரை ஷாமா என்ற செல்ல பெயரிட்டு அழைத்தார். ஷிரடியில் இருந்த ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தவர் ஷாமா. ஆரம்ப காலத்தில் மசூதியில் நடப்பது என்னவென்று தெரியாவிட்டாலும் பள்ளிக்கூட ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருப்பாராம். ஷாமா பாபாவுக்கு கூடவே இருக்கும் தோழராகவும் உதவியாளராகவும் விளங்கினார். பெரும்பாலான பக்தர்கள் ஷாமாவின் மூலமாகவே பாபாவிடம் நெருக்கமடைந்தனர். கடிதங்களும் ஷாமாவுக்கே எழுதப்பட்டன. பாபாவை கேட்டு அறிந்த பிறகு பதிலும் ஷாமாவே எழுதினார். சக்கிய பக்திக்கு, அதாவது இறைவனை நண்பனாக கருதி வணங்கும் பக்திக்கு ஷாமா மிகச்சிறந்த உதாரணம். ஷாமா பாபாவுக்கு 20 ஆண்டுகள் இளையவர். 732வது நாமம். மான அபமான யோகோதுல்யாய நமக. மானம் அவமானம் இரண்டையும் சமமாக மதித்தவருக்கு நமஸ்காரம். தன்னை வென்று மனம் தெளிந்து அமைதி அடைந்தவனுக்கு குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் அங்கனமே புகழ்ச்சி இகழ்ச்சிகளிலும் பரமாத்ம தரிசனம் நிலைத்திருக்கும். பொழிப்புரை. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 7. பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர். 733வது நாமம். மார்கபந்தவே நமக. வழித்துணைவருக்கு நமஸ்காரம். இது ஒரு சிவபரமான நாமமாகும். நம் வாழ்க்கை எனும் நீண்ட பயணத்திற்கு துணைவர் ஒருவர் வேண்டுமன்றோ? காட்டு வழியானாலும் கல்லர் பயமானாலும் இரவிற்பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை தேவரீர் தம்முடனே, சுற்றுவேன் தங்களுக்கோர் துன்பமுறாமற் காப்பேன். கண்ணனின் சேவகனில் மகாகவி பாரதியார். 734வது நாமம். மாருதையே நமக. வாயுபுத்திரருக்கு நமஸ்காரம். ஆஞ்சநேயர், ஹனுமார் என்பது பொருள். பல பக்தர்களுக்கு அவர்களுடைய இஷ்ட தெய்வமான ஹனுமாரின் உருவத்தில் காட்சியளித்திருக்கிறார் பாபா. கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் சிவனாகவும் ஹனுமானாகவும் காட்சியளித்தவருக்கு நமஸ்காரம் என்று போற்றுகிறது சாயி அஷ்டோத்திர சதநாமாவளியின் 3வது நாமம். 735வது நாமம். மாயா மனுஷ ரூபேன கூட ஐஸ்வர்ய பராத்பராய நமக.
மாயையால் மனித உருவத்தில் இறைமையை மறைத்து கொண்ட அப்பாலுக்கும் அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். ஐஸ்வர்யம் என்ற சொல்லுக்கு செல்வம், பேறு, மேன்மை, ஆற்றல், கடவுள் தன்மை, இறைமை என்ற பொருள்கள் உண்டு. ஆகவே ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர் என்பது பொருள். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।